மதுரையைச் சேர்ந்த சாதனா. இவங்களுக்கு வயசு ஒரு 32 இருக்கும்னு சொல்லலாம். இவங்களோட கணவர் ஒரு பண்ணையில வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னே சொல்லலாம். இவங்களோட மாமனார் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்காங்க. இவங்களோட மாமியார் இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்க சமயத்துல இவங்களோட கணவர் இவங்க ஊருக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு பண்ணையில தான் வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவரு காலையில 8 மணிக்கு போனா சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. இப்படி இருக்க சமயத்துல அவங்க வீட்ல அவங்க மனைவியும் அவங்க அவங்க அப்பாவும் மட்டும்தான் இருக்கணும். குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்க சமயத்துல தான் அவங்க மாமனாருக்கு அவங்க மகளா பார்க்க தெரியல, வேற ஒரு பொருளா தான் பார்த்தாருன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, அவங்க மாமனாருக்கு அந்த காம ஆசைய அவங்க மருமகக்கிட்ட தீர்க்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படி இருக்க சமயத்துல தான் அவங்களோட கணவர் வீட்டுக்கு வந்துடுறாரு மதியான நேரத்துல. மதிய நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இங்க பக்கத்துல ஒரு ஊர்ல தான் எனக்கு வேலை இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி அவரு அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரு கிளம்பிட்டாரு. அவங்க மனைவி துணி துவைச்சிட்டு இருக்கும் போது அவங்களோட அந்தந்த உறுப்பெல்லாம் அப்ப அப்படியே தெரியறத பார்த்த அவங்க மாமனார், சரி அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒண்ணு பேச்சு கொடுக்கலான்னு மருமகள்கிட்ட போய் எப்போதும் போலயே பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்க சமயத்துலதான் அவங்க மருமகளும் ஒரு மாதிரி விஷயத்த நோட் பண்றாங்க. அவங்க மாமனார் அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது அவரோட கை அந்தந்த இடத்துல வச்சு ஒரு மாதிரி பண்றத அவங்க உணர்றாங்க. இப்படி இருக்க சமயத்துல அவங்க கண்டுக்காம விட்டுறாங்க. அன்னைக்கு நைட் அவங்களோட கணவர் வராரு வீட்டுக்கு. அவங்க எப்போதும் போலவே அன்னைக்கு நைட்டு அந்த விஷயத்த பண்றாங்க. ஆனாலும் அவரு 10 நிமிஷத்திலேயே அந்த விஷயத்த முடிச்சுட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்கிடுறாரு. ரொம்பவும் சங்கடமான சாதனா படுத்துட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் ஏன் இப்படி ஆயிட்டு வராரு வர வர? கல்யாணம் ஆன புதுசுல இருந்த சக்தி இவருக்கு ஏன் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு யோசனை வருது அவங்களுக்கு. இப்படி இருக்க சமயத்துல அவங்களுக்கு தீராத காமாசை மேல மேல ஏற்பட்டே வருதுன்னு சொல்லலாம். இப்படி இருக்க சமயத்துல அவங்க டெய்லியும் அவங்க மொபைல்ல அந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு அவங்க சுகத்தை தனக்குத்தானே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அப்படிதான் அவங்க வீட்டுக்குள்ள உக்காந்துட்டு மொபைல்ல அந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களோட மாமனார் ஒளிஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாரு. என்ன ஆச்சுன்னா, சாதனா அவங்க போன்ல அந்த மாதிரி படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்து அவங்களே சுயன்பம் தனக்குத்தானே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்த அவங்க மாமனார் அவரும் அங்க நின்று அந்த வேலைய பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நேரா ரூமுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சாதனா, மாமா நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க மாமனார் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி சாதனா அங்கிருந்து எந்திரிச்சு பாத்ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாதனாவோட மாமனாரும் வந்து பாத்ரூம் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. கதவை திறக்காம அவங்க பாட்டுக்கு உள்ள இருக்கிறாங்க. அப்போ அவங்க மாமனார் எதுக்கு நீ போய் கதவை சாத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீங்க எதுக்கு என்னை இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு அவங்க மாமனார் சொல்றாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் என் பையனை விட அந்த வேலையில ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்க, அதுக்கு அவரு சொல்றாரு, இல்ல உன்னை பார்த்தாலே தெரியுது என் மகன் உனக்கு அந்த விஷயத்துல முழு சுகத்தை கொடுக்கலன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ரொம்பவும் கோபமாயிடுறாங்க சாதனா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரோட மனைவி பல வருஷமா இறந்ததுனால தாத்தாவோட தடி ரொம்பவும் அந்த ஆசைக்கு ஏங்கி இருக்கேன்னே சொல்லலாம். அப்படி இருக்க சமயத்துல தாத்தாவும் ரொம்பவும் டெம்ட் ஆகி இன்னைக்கு எப்படியாவது மருமகளை பண்ணியே ஆகணும்னு சொல்லி ரொம்பவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயத்துல இறங்க பாக்குறாரு.
அப்படி இருக்க சமயத்துல ரொம்பவும் வாக்குவாதம் ஏற்பட்டு 2 பேருமே எதுவுமே பேசாம நின்னாங்க. அதுக்கப்புறம் சாதனாவும் பாத்ரூம தொறந்து வெளியே வர சமயத்துல உடனே அவரோட மாமனார் அவங்கள புடிச்சு கட்டி புடிச்சு அவங்க நெத்திலையும் வாயிலையும் முத்தங்கள கொடுக்க ஆரம்பிச்சாரு. சாதனா ரொம்பவும் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தவங்க கடைசியில அவரு அவரோட தடியை எடுத்து காமிச்சிடணும் அவங்க அங்கேயே அடங்கி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அவங்க மாமனாரோட தடிய பார்த்தோன்னும் சாதனா அடங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாதனாவும் அவங்க மாமனாரும் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் சாதனா அவங்க மாமனார ரொம்ப சந்தோஷப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் சாதனாக்கும் அந்த விஷயத்துல ஒரு திருப்தி கிடைச்சிச்சுன்னே சொல்லலாம். இப்படி இருக்க சமயத்துல ஒரு நாள் அவங்களோட கணவர் ஊர்ல வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அந்த அன்னைக்கு சாதனா அவர்கிட்ட ரொம்பவும் கொஞ்சி பேசுறாரு. ஏன் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. அப்படி இருக்க சமயத்துல அந்த அன்னைக்கு நைட்டு சாதனாவோட கணவர் அந்த விஷயத்துக்கு சாதனாவை கூப்பிடுறாரு. சாதனாவ சாதனாவோட மாமனார் பண்ணுன விஷயத்துல சாதனா ரொம்பவும் களைப்படைஞ்சதுனால அவங்க கணவர்கிட்ட போக மறுத்துடுறாங்க. அதுக்கு அவங்க கணவர் கேக்குறாரு, நீ என்ன எப்போதும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டா என்ன கூப்பிடுவ, இன்னைக்கு ஏன் நீயே சொந்து போய் உக்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சாதனாவும் படுத்து தூங்கிடுறாங்க. 2வது நாள் சாதனாவோட கணவர் எனக்கு கொஞ்சம் வெளியூர்ல வேலை இருக்கு, நான் 3 நாள் சென்னையில இருந்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பையில துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு வேலை விஷயமா சென்னைக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சாதனாவும் சாதனாவோட மாமனாரும் ரொம்பவும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தான் வேலையே. என்ன பண்ணுனாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதனாவும் சாதனாவோட மாமனாரும் அவரு ஊருக்கு போயிடணும், குழந்தைங்களையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடணும், வீட்டுல தனிமையில தான் இருக்காங்க. சாதனாவோட மாமனாரை கூட்டிட்டு அவங்க 2 பேரும் முதல்ல அவங்க பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு 2 பேரும் அங்கேயே ரொம்பவும் ஒரு உணர்வுபூர்வமான காமத்தை அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ரூமுக்கு வந்து அவங்களோட 2 கைகளையும் பிடிச்சிட்டு 2 பேரும் அந்த விஷயத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி காம சுகத்துக்காக தன் மாமனாரையே போட நினைச்ச சத்யா யாரானாலும் பின்னாடி காமத்துக்காக போடுவான்னு நினைக்கிறேன்.